ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடி நேச்சர். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம், நம்ம போய் வீடியோக்குள்ள பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம எப்பொழுதுமே பூஜை அறையில் நம்ம சாமி கும்பிடுறோம் அப்படின்னா அவங்களுக்கு நெய்வேத்தியமாக எதுவாக இருந்தாலும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு சின்ன கல்கண்டு கூட நம்ம வைக்கலாம். நம்ம சக்கரை பொங்கல், பாயசம், இல்லை கேசரி, அந்த மாதிரி எனி வெரைட்டிஸ் செஞ்சு வைக்கலாம். அப்படி தான் நான் ஆடி வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளி நம்ம புது வீட்டுக்கு வந்திருக்கோம் இல்லையா, புது ரெண்டல் வீட்டுக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமையே முத வாரத்தில் அழகாக ஒரு சக்கரை பொங்கல் வச்சு நெய்வேத்தியமாக வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் இதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய புது வீடு ரெண்டல் ஹவுஸ் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன். இப்போது இதுதான் என்னுடைய புது ரெண்டல் ஹவுஸ். வெளியே இமேஜஸ் காமிச்சிருந்தேன் இல்லையா, அதுதான் இது. உள்ள என்ட்ரன்ஸ் கார் பார்க்கிங்க்கு உள்ள கேட்டு போட்டிருப்போம். ஃபுல்லாகவே கிரில் போட்டு வச்சுருப்பாங்க. கீழே நாங்கள் இருப்போம், மேலே ஹவுஸ் ஓனர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கிடச்சிது. தனி ஹவுஸ் கிடைக்கல எங்களுக்கு. உள்ளே என்ட்ரு ஆன உடனே ஹாலில் ரைட் ஹேண்ட் சைடில் ஈசான்ய மூலையில் பூஜை அறை ரூம் அவங்க ரூம்பாகவே கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்க பூஜை அறை கப்போர்டை நான் எடுத்துகிட்டு வரல அந்த யூனிட்டை. ஸோ இங்கே ஏற்கனவே ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்மளுக்கு இருக்கிற வீட்டை விட இது கொஞ்சம் சின்னது தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருக்கணும் இல்லையா, அதனால் நான் பூஜை அறை யூனிட் எடுத்துகிட்டு வரல. இங்கே இருக்க பூஜை அறையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ நம்ம முதல் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால பூஜை வேலைகள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய பூஜை அறை எப்படி இருக்கும்னு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் எல்லாருமே. இப்போ புதுசாக புது ரெண்டல் ஹவுஸில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாமா பூஜை அறையை. இதுதான் என்னுடைய பூஜை அறை. ஸோ நம்ம பால் காய்ச்சும் போது ஒரே ஒரு சாமி படம் வச்சு பால் காய்ச்சிருப்பேன். அதையும் நான் ஷார்ட்ஸ்லையும் போட்டிருக்கேன், லென்த் வீடியோலையும் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதையும் நான் லாஸ்ட்டாக கிளிப்பிங் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. இந்த பூஜை அறையில் ஏற்கனவே இருந்தவங்க நிறைய ஆணியெல்லாம் அடித்து வச்சுருக்காங்க. ஈசான்ய மூலையில் இருக்குது, மேற்க பார்த்து இருக்குது. ஸோ நான் எப்போவுமே கிழக்க பார்த்து தான் சுவாமி படம்லாம் மாட்டுவேன். ஸோ இந்த தடவை வேறு வழி இல்லை, நம்மளுக்கு மேற்க பார்த்து தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஹாலில் இடம் இல்லை நம்ம கிழக்க பார்த்து வைக்கிறதுக்கு. ஸோ நம்ம மேற்க பார்த்தே வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போ நம்ம பால் காய்ச்சினப்போ நம்ம வச்சுருந்த பூக்கள் எல்லாமே வாடி இருக்குது. அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம புதுசாக இப்போ பூக்கள்லாம் அரேஞ்ச் பண்ண போகிறோம். பால் காய்ச்சினதுக்கு அப்புறம் வர முதல் வெள்ளி ஆடி வெள்ளி. ஸோ ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அப்படின்னா நீங்கள் என்ன ஆடி மாதத்தில் வந்தீங்களா அப்படின்னு சிலர் கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்காக சொல்கிறேன். ஆணி மாதத்தில் நான் வந்திருக்கேன். ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க ஆடியிலெல்லாம் குடி போகக்கூடாது, பால் காய்ச்சக்கூடாதுன்னு. ஆனால் நான் ஐயரை பார்த்தேன், கும்பாபிஷேகமே பண்ணுறாங்க, அதனால் தாராளமாக போகலான்னு சொன்னாங்க. அதனால தான் வந்திருக்கேன். ஸோ இந்த பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. நம்மளுக்கு சூரிய வெளிச்சம் உள்ளே வர மாதிரி இருக்குது. ஸோ இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பூஜை அறையும். ஸோ ஆல்ரெடி ஆணியெல்லாம் அடித்து வச்சுருக்காங்க. நான் அதிலேயே இருக்கிற எக்ஸ்ட்ராஸ் ஃபோட்டோஸ்லாம் சாமி படம்லாம் மாட்டி வச்சுருக்கேன். நம்மளுடைய பெரிய ஃபோட்டோ மட்டும் மாட்ட முடியல, அதை கிழக்க பார்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் வாலில் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் தனியாக அப்படியே வச்சுருக்கேன். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் போடுறேன். இது ஆடி வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை அப்படின்ட்டு இப்போ வீடியோ போடுறீங்களா அப்படின்னு சிலர் கேட்பாங்க. ஸோ என்னால் எடிட் பண்ணி போட முடியல, வீடியோ எடுத்து வச்சாச்சு. பட் இப்போ தான் நான் எடிட் பண்ணி போட முடியுது. ஸோ அதுக்காக தான். இப்போ நம்ம பூஜை அறையில் என்னென்ன இருக்கணும் அப்படின்ட்டு ஆல்ரெடி வீடியோ பார்த்துருக்கோம். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம பூஜை அறையில் என்னென்ன வைக்கிறோம் முக்கியமாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம், ஒரு 5 பொருட்கள். ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய பூஜை அறையில் மேலே இந்த விக்கிரகங்கள்லாம் வச்சுருப்பேன், சாமி சிலைகள்லாம். அது நமக்கு இங்கே ஸ்டாண்டு மாதிரி இல்லை. அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் சின்னதாக ரவுண்டாக சப்பாத்தி பூரிக்கட்டை அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, சப்பாத்திக்கெல்லாம் அந்த மாதிரி வச்சுருப்பேன் விநாயகர் வைக்கிறதுக்காக. ஸோ அதில் நான் சுற்றி அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு விக்கிரகங்கள்லாம். அதுவுமே நல்லா தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு பூக்கள்லாம் வைக்கவும் நல்லா இருக்குது ஸ்பேஸு. ஸோ இதில் போக போக நான் இதில் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது பூஜை அறையில். இப்போ ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால இந்த மாதிரி வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நெய்வேத்தியம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சக்கரை பொங்கல் ரெடி பண்ணுறோம் இல்லையா,
அது நல்லா குழைய வேக வச்சுட்டு பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். ஸோ சிலர் வந்து சரியாக வந்து நல்லா வரமாட்டேங்குது, நம்மளுக்கு வந்து கோவிலெல்லாம் கொடுக்குற பொங்கல் மாதிரி இருக்க மாட்டேங்குது அப்படின்றாங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேன். சிறுபருப்பு, பச்சை அரிசி இதெல்லாம் நல்லா வந்து ஒரு 1/2 ஹவர் வந்து ஊற வைங்க. 1/2 ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி நல்லா வந்து குழைய வேக விட்டுருங்க. வேக விட்ட பிறகு நம்ம வந்து வெல்லம் போட்டு கரையிற அளவுக்கு பாகு வெல்லமாக வாங்கிக்கோங்க. அதுதான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெள்ளையாக இருக்க வெல்லம் போட்டோம்னா அந்த அளவுக்கு கலர் இருக்காது. ஸோ நல்லா இருக்கும், பட் ஆனால் அது கலர் இருக்காது. அச்சு வெல்லம்லாம் போட்டால் கூட வந்து கலர் வராது. இது வந்து நல்ல கலர் கொடுக்கும் நம்மளுக்கு பாகு வெல்லம். இதில் வந்து முந்திரி, திராட்சை, ஏலக்காய் நம்ம வந்து எல்லாமே வந்து நெய்யில் வறுத்து போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பொங்கல் உண்மையாகவே சொல்கிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வேணும்னா ஒரே ஒரு சின்ன துண்டு குட்டியாக வந்து போடணும். ஒரு கடுகு சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பச்சை கற்பூரம் லைட்டாக நுணுக்கி போட்டுக்கோங்க. டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். கோவிலில் கொடுக்குற பிரசாதம் மாதிரியே இருக்கும். பிரசாதம் மாதிரியே இருக்கும்லாம் இல்லை, கோவில் பிரசாதமாகவே இருக்கும். ஏன்னா கோவில் பிரசாதத்தில் அந்த மாதிரி தான் வந்து போட்டு செய்வாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கேசரியிலையும் அந்த மாதிரி வந்து செய்யலாம். ஸ்வீட்ஸ் செய்கிற இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி அந்த பச்சை கற்பூரம் வந்து கொஞ்சமாக வந்து நுணுக்கி போட்டால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து சாமிக்கு வந்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி வச்சுக்கலாம். பூஜை அறையில் வந்து எல்லாம் பூஜை வேலைகள்லாம் வந்து முடிஞ்சுது. பூக்கள்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்குது இப்போதைக்கு இந்த பூஜை அறை. ஏற்கனவே வந்து பூஜை அறையில் இந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டி அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து எடுக்க முடியல நம்மளால். புதுசாக வந்து ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்து நான் வந்து ஒட்டிட்டு நம்ம பூஜை அறையை இன்னும் வந்து ரெனோவேட் பண்ண போகிறேன். அது எப்படி இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ பூஜை அறையில் நம்ம வந்து பிரசாதம் வந்து நெய்வேத்தியமாக வச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றணும் இல்லையா? ஸோ அது விளக்கெல்லாம் ஏற்றுற வேலைகளை நம்ம பார்ப்போம். இந்த இருந்த ஆணிகள் இருக்குது இல்லையா, அதிலேயே வந்து இருக்க ஃபோட்டோவை அங்கங்கே வந்து மாட்டிக்கி விட்டுட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஈவனாக வந்து மாட்ட முடியல. அங்கே இருக்கிற அந்த ஆணிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கங்கெல்லாம் நம்ம வந்து மாட்டுற மாதிரி இருக்குது. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ திரும்பவும் நம்ம வந்து ஆணி அடிக்கலாமா அப்படின்னு தெரியல. ஹவுஸ் ஓனர் வந்து கேட்டுட்டு தான் நம்ம வந்து செய்ய முடியும். ஸோ அதனால தான் இப்போ வந்து நம்ம பூஜை அறை எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் வந்து எப்போவுமே நம்ம பூஜை அறையை பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ அதுக்குமே எப்படி இருக்குது, அந்த பூஜை அறைக்கும் இந்த பூஜை அறைக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வந்து எப்போவுமே இருக்கணும். ஸோ இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலுமே நான் வந்து இன்னொரு தடவை வந்து சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து பூவெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? நம்ம காஞ்ச பூக்கள்லாம் வந்து எடுத்து ஒரு கவரில் போட்டு சேஃபாக எடுத்து நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணுறது நல்லது. கால் படாத இடத்துல போடணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து நீர்நிலைகளில் போடணும்னு சொல்லியிருக்கேன். அதை வந்து மெயினாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்னோட பூஜை அறை எப்படி இருக்குன்றது கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாசப்படியில் எப்போவுமே வந்து மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த கிளிப்பிங் வந்து நான் லாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னல, பால் காய்ச்சறப்போ நான் இப்படி தான் வந்து வச்சுருந்தேன். இந்த படத்தை தான் நான் வந்து மாட்ட முடியல வீட்டில். ஸோ இதை வந்து கிழக்க பார்த்து ஒரு ஃபோட்டோவாவது நம்ம வந்து மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இதை மாட்டிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், கூட ஆல் என்ற ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் மொபைல் கூட நோட்டிஃபிகேஷன் வரும். ஏதேனும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.